நேஹா குட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் மீஷோட டப்பா தான் இருக்குது. ஸோ அப்போதான் இதோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? எனக்கே தெரியாது. சரி வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிட்டா? ஓகே, ஓகே. இப்போ இந்த டப்பா பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். டைலர் மிஷின். இங்கே ஆர்ச்சி அதாவது கிராண்ட் மதர் இங்கே டைலர், ஓகேங்களா? ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக தைப்பாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு தைச்சிருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வரல, வந்துகிட்டே இருக்கு. இப்போ எங்கள் அம்மா சரி வீட்டுக்கு ஏதாவது தைக்கலாம், அவங்களுக்கும் ஆசையாக இருந்ததுனால ரொம்ப வருஷமாக ரொம்ப நாள் அவங்களுக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரி வாங்கணுன்ட்டு ஸோ அவங்க இப்போ தான் நல்லா சர்ச் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. நாங்கள் அந்த டைலர் மிஷினை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இவ்வளோ பெருசாக அந்த பாக்ஸுக்குள்ளே எனக்கு தெரியல. நடுவில் பார்த்து பொறுங்க, பொறுமை பொறுமை பொறுமை, அதுக்குள்ளே திங்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ரொம்ப முக்கியமானது இருக்குது. அதில் இருக்கு, அந்த மீஷோ பாக்ஸ்க்குள்ளே கிடக்கு. அது அப்புறமா காமிக்கிறோம். இப்போ இது எடுத்துக்கலாம். இது கூட என்ன இருக்குன்னா, இது கூட அதுவும் தான் வந்தது, தனியாக இருக்கு. நான் காமிக்கிறேன். ஓகே, இது பாபின். வை உள்ள போய் நூல் வருது பாரு. இது என்னது? எல்லாமே அதுலேயே வைங்க. இது என்னது? அதுலேயே வைங்கம்மா, நூல் சுத்துறது அந்த இதுக்குள்ள செட்டு கொடுத்துருக்காங்க. இது எங்க அம்மா பண்ணல. இது எங்க அம்மா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும், இந்த பாபின்னா. ஸோ தட் அதை நான் உடனே சொல்லிட்டேன் பேர் எங்கள் ஆட்சிக்கு. ஓகே, பாபின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. நூலோட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஷின் கொண்டு போடுறதுக்கு அது வைக்கிறேன். இப்போ மிஷினை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அந்த மிஷின் எவ்வளோ பெருசா இருக்கும். அந்த மிஷினை பார்த்துட்டு இப்போ அதோட தான் அதோட குட்டியாக தான் வந்துருச்சு. பட் அதோட குட்டி. இது பேட்டரி போடணுமா? கீழே பேட்டரியும் போடலாம், சார்ஜும் போடலாம். கீழே வை, ஆட்டாதீங்க, அப்படியே நேராக வைங்க. அதுலேயே ஒரு துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணியே வந்திருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நீங்களே ஸ்டிச் பண்ணி அதுலேயே ஸ்டிச் பண்ணி அப்படியே இருந்தது ஊசி. சரி, இதுல இங்கே பாபின் ஃபிட். இதுதான் நூலேவா? ஆஹா, அப்புறம் இங்கே நூல் ஃபிக்ஸ் பண்ணணும். இருங்க நான் சொல்கிறேன் கையெடு. இந்த இருக்கா, இதுதான் பாபின் செட் பண்ணுற இடம். அங்க மிஷின்லாம் இதுக்கு அடியில சரியா? இது அடியில. ஆமா, இதுல சின்னதுல இது போர்ட்டபிள். சோ இதுல ஃபிட் பண்ண காமிக்கிறேன். தெரியுது. ஓகேவா? சரியா? இதுல ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த இருக்கு பாரு, இதுல தான் நூல் மேல மாட்டணும். நம்ம நூல் கண்டு போடுவோம்ல, அது இதுல போட்டுட்டு இதுலயே இப்படி த்ரெட் கொண்டு இதுல கனெக்ட் பண்ணோம். ஸோ இவங்க நம்மளுக்கு 2 பாபின் மிஷினோடையும் எக்ஸ்ட்ரா பாபினும் கொடுத்துருக்காங்க. அதனால இது இப்படி இப்போ சில இதில் கலர் ஒரே கலர் 2 இருக்கா, இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in பர்பஸ். இது பாபின் நூலியாவும் பண்ணிக்கலாம், இல்லை இதில் நூல் கண்டு போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நூல் கண்டு இல்லைனா சூப்பர் காம்பேக்டாக இருக்குது. சரியா? அது இதில் வச்சிரு. இதில் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆன் பட்டனு, இன்னொன்று அட்ஜஸ்டபிள், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சும்மா கைனாலும் சுற்றி பார்க்குறேன். இப்போ மிஷினை இதாகுதா, தைக்குதா? ஸோ இப்படி தான் இருந்தது, ஏன்னா பேக் பண்ணும்போது.
ஓ இது உள்ளக்கா அப்படி இருந்தது. so that இது கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரியா, வேற என்ன கொடுத்துருக்காங்க இதோட? இது அப்படியே கொடுக்கல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கீழே வை கீழே வை கீழே வை. ஆல்ரெடி அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணணும்ட்டு ஒரு நூல், ஒரு சின்ன பிட் ஆஃப் துணி கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இது போதுமா இவ்வளோ இந்த துணி இடம்? இல்லை இல்லை, அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கண்ணா. சரி வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை எடுத்து நான் பத்திரமா சேர்த்து கீழே வச்சிருக்கேன். இரு. ஓகே, இப்போ அது கூட என்னென்ன வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாபினும் இருக்கு. பட் இன்னொன்று என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பார்க்கலாம். நான் எடுத்து வச்சேன். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது எங்கே சார்ஜ் பண்ணணும்? இதை மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து தைக்கிறதுக்கு காலில் வச்சு தைக்கிறது. அது வந்து மிஷினுக்கு மோட்ரு கனெக்ட் பண்ணுறது. நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் கடைசி. அதை வச்சிரு. அதை வச்சிரு. இது வந்து சார்ஜரா? ஆமாம், அதுக்கு எங்கே சார்ஜ் பண்ணணும்? ரெண்டுமே ஒரே பக்கம். நான் காமிக்கிறேன் கனெக்ட் பண்ணும்போது. வை. அடுத்து இது எக்ஸ்ட்ரா மிஷினில் நம்ம தைக்கும் போது எக்ஸ்ட்ரா டேபிள் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க. டில் 21 வரைக்கும் சென்டிமீட்டர். நம்ம தைக்கும் போது 2 இன்ச் பிடிச்சி தைக்கணும்னா இன்ச் டாப்லாம் தேவையில்லை. இதுலேயே ஓரளவுக்கு ஒரு பெரிய. ஸோ டில் 8 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டு. ஆமாம், இது ஹைட்டாக இருக்குல்ல, இந்த ஹைட்டுக்கு வைக்கணும்ல. பாருங்க கியூட்டா வந்து இருக்கு. சரி, நான் ஒழுங்கா ஃபிட் பண்ணல. மோட்ரு இருக்குமா? பாஸ் பண்ணிட்டீங்களா? ஏன் அதுதான் அந்த ஹைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன பிளாக்ல போட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க. சும்மா கொடுத்துருக்காங்க. we are having this needle. இது எதுக்குன்னா மிஷின் ஊசி போக்குறதுக்கு. ஸோ ஈஸியாக போக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்குலாம் தேவையே இல்லை. அப்புறம் இன்ச்சு டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்ககிட்ட இருக்குது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இது வந்து ஊசி, மிஷின் ஊசி. எஸ், டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா வந்து எல்லா ஊசிக்கும் வந்து இப்படி, அதாவது இப்படி பிடிச்சிட்டு இப்படி கோப்போம். ஆனால் இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இது இருக்குது. இதுக்கு கீழே இருக்கும். சரி, ஓகே. அடுத்து எனக்கு புரியாது, உங்களுக்கும் புரியாதுனால அண்ட் சம் நூல்கண்ட்ஸ். அது எடுக்க வேணாம். ஸோ 5 நூல்கண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெட், அதாவது நார்மல் கலர்ஸ். ரெட்டு, பர்பிள், க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. ஸோ லைக் நார்மல் கலர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டெய்லர் மிஷின் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. இது கூட எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த சிசர்லாம் நம்மளால் துணி வெட்ட முடியாது. ஸோ அந்தமாரி சிசர்ஸ் எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்சல் வந்தோடனையும் இந்த பொங்கலுக்கும் என்றைக்கும் வருது, எனக்கு தெரியல எப்போ வருதுன்ட்டு. அப்போ வந்து அந்த பார்சலை கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடலாம். அப்போ வந்து பண்ணி நாங்கள் இதுவும் சேர்த்து காமிப்போம். அப்புறம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அது அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ப்ராப்பராக எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ப்ராப்பராக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, கனெக்ட் பண்ணுறது எல்லாம் எங்கள் அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து அப்படியே எங்கள் அம்மா கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து செட்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பாய், இருங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். வி கேன் ஜஸ்ட் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க எதுவுமே கொடுக்கல. அண்ட் ஹியர் சைடில் வந்து அவங்களே பண்ணியிருப்பாங்க ஃபுட் பேடல், அப்புறம் வந்து சார்ஜ் போடுறதுக்குன்ட்டு. இப்போ ஃபுட் பேடலில் இது இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதை வந்து சார்ஜ் பண்ணுறது இதுதான். ஸோ இப்போ வந்து அந்த பிளக்கில் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃபுட்டில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒர்க் ஆகிடும். அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்துட்டு நூல் கண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நூல் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு அப்புறம் அப்படியே இதில் போட்டுட்டு டிங் 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 பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஓரளவுக்கு வந்து துணியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து தச்சிருக்கனால அது வந்து பத்தலை. ஸோ அதனால் ஒரு வேஸ்டான துணியை ஃபஸ்ட்டு வச்சு எங்கள் அம்மா அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நாங்கள் சொன்ன மாரி இந்த மாரி பேடல் அதுக்கெல்லாம் பண்ணிட்டோம். அந்த பேடலும் இருக்குது. நீங்கள் இப்படி காலில் வைக்கிறது தான். நான் இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன். அண்ட் இந்தமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் இங்கே மூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், இவ்வளோ துணி இருந்தாலே இந்த டேபிள் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஓகே, பாருங்கள் உள்ளக்க லைட் எரியுது. டெக்னாலஜி. ஓகேங்களா? தைக்கிறீங்களா? எனக்கு புதுசாக இருக்கிறது. ஓகே, இப்போ பிடிச்சிட்டு பிடிச்சிக்கோங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு நான் வந்து கையில் பண்ணுறேன். அதை காலில் வச்சு அமுக்கணும். இப்போதைக்கு கையில் பிடிச்சிக்கோ. நான் உங்களுக்கு காமிச்சிட்டு காலில் வச்சுக்கிறேன். சின்ன இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தச்சிருக்குன்ட்டு. வரல, நான் இப்போ காலை வச்சு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறேன். இது புதுசாக இருக்குது. ஓவர் அமைக்கிறத உடஞ்சிரும். இது சாஃப்டாக அமுக்கணும். தை ஓகே, இது வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இங்கே பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கணும். ஓகே, ஸ்டாப். போதும், நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், வெறுது தைச்சேன்னா இது ஆகும். ஸோ நாங்கள் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்படியே சூப்பராக தைச்சிருக்கு. பாருங்க இல்லை ஓகே, இழுத்து ஃபோர்ஸ் பண்ணாலும் வரல. இல்லை, எனக்கு இது லைட் இருக்குன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன பசங்க கூட ஈஸியாக பண்ணலாம். சின்ன பசங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க இல்லை, நம்ம அதாவது என் வயசு பசங்க அந்த மாரி. ஸோ நானும் இன்னைக்கு டெய்லரிங் இருந்து கற்றுக்கலான் இருக்கேன். எதுக்குன்னா வந்து என்னோட பார்பிக்கெல்லாம் துணி தைப்பாங்க எங்காச்சு. ஸோ அது க்யூட்டாக, இதுக்கு வந்து ரொம்ப இடம்லாம் தேவையில்லை. இவ்வளோ இந்த போர்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். என் பர்த்டே கிஃப்ட்டு வந்துருக்குல்ல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான் கற்றுக்கணும்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா என்னோட புது டாப்பரும் பழசு இல்லை, புது டாப்புக்கு ஓரமாக மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி அடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிளாக் லைனுக்கு இந்த வரக்கூடாதான், ஆனால் இங்கே துணியும் இருக்கக்கூடாதான். ஸோ அந்தமாரி பண்ணணும். என் துணி வேற. அப்போ தான் ஒழுங்காக அடிப்பேன். அடி பயமாக இருக்கு. அடி வருதுன்னா நீ தான் துணியை நவுட்டி கொடுக்கணும். அடி
பாஸ் பண்ண துணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடியில் துணி மடங்கியிருக்கான்னு பாரு. அடி அடி அங்கிட்டேயும் போதும், இங்கிட்டு வரணும். அடி அது என்ன அடி அடி இழுக்காதல, நூல் துணியை விடு. நேராக வச்சுக்கோ துணி. பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம பரம்பரையிலே இருக்கு. அதெல்லாம் இழுக்கக்கூடாது, இழுத்தா ஊசி உடஞ்சிரும். லூஸ் கொடுக்கணும். தை தை லூஸ் கொடு, லூஸ் கொடுத்துட்டு போதும். ஐயோ கால் எடு. சாரி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, லைட்டில் காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி கண்டி நம்ம இந்த மாரி ஓரம் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து நான் சும்மா சொன்னேன், எங்கள் அம்மா வீடியோ பாஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன் இந்த டைலர் மிஷினை வச்சு பண்ணேன். நாங்கள் ரொம்ப குட்டியான 1500 தான் ஃபுல்லாக தான் வந்தது. ரொம்ப அதோட கம்மி தான். பட் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட கம்மியெல்லாம் கிடைக்கும் இல்லையாம்மா. நாங்கள் ஃபஸ்ட்டுலாம் வந்து 1500 அந்த மாரி தான் காமிச்சிச்சு. ஆனால் அப்போல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சர்ச் பண்ண கம்மி ஆஃபராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆஃபரில் எடுத்துக்கிட்டோம். ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இதுதான் என்னோட ஃபேவரட்டான ஒரு திங். நான் இதில் வந்து பார்பிக்கு ட்ரெஸ் தச்சு அதுக்கு போடுவேன். ஜாலியாக இருக்கும். சரி, வீடியோ முடிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? தச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லையா. ஓகேங்களா. ஸோ பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நேஹா குட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாய். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேருந்து சந்திக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம், என்னன்னா வந்து இப்போ வீடியோஸ் வரல. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஃபோன் ஃபுல் ஸ்டோரேஜில் இருக்குது. இப்போ தான் அதுக்கு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக வந்து எடுத்த வீடியோ எல்லாத்தையும் வந்து அதில் மாற்றி ஃப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து வீடியோஸ் வந்துடும், அப்போ எடுத்த வீடியோ. ஸோ சாரி ஃபார் தட். ஓகே பாய். அந்த புக்கு வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வருது, அப்புறம் என்ஜாய்மெண்ட்டு, பொங்கல். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அது லைட்டாக இருக்குது. எனக்கே ஒரு மீடியாக தான் இருக்குது. பட் அப்பப்போ போடுறேன், ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சாரி பாய்.